ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து ஃபர்ஸ்ட் 5 குறள் பார்க்க போகிறோம். 20 அதிகாரத்துமே நடத்தி கொடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். நம்ம வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 குறள் நடத்துகிறேன். அடுத்தடுத்து நான் ஒரு 5 குறள் இல்லை 10 குறள் அதுமாரி நான் நடத்தி கொடுத்துறேன், சரிங்களா? சிலபஸில் இருக்க 20 அதிகாரத்துமே முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒழுக்கமுடைமையில ஃபர்ஸ்ட் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒருவருக்கு எல்லா சிறப்பும் தருவது ஒழுக்கம். அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலான கருத வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார், சரிங்களா? நெக்ஸ்ட் குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை அப்படின்னு சொல்றார். பரிந்தோம்பி அப்படின்னா விரும்பி. பரிந்தோம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரும்பி. தேரினும்னா தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒருத்தவருக்கு சிறந்த துணை அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் எப்படி வரும்னா, எது சிறந்த துணை அப்படின்னு கேட்கலாம், நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. எது சிறந்த துணை அப்படின்னா ஒழுக்கம் தான் ஒருவருக்கு சிறந்த துணை, சரிங்களா? நெக்ஸ்ட் குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறவாய் கெடும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இல்ல குடிமை அப்படின்னா உயிர்குடி அப்படின்னு அர்த்தம். குடிமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிர்குடி. இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவர் தான் இழுக்கம் அப்படின்னு சொல்றார், ஓகேவா? ஒழுக்கம் உள்ளவரை உயிர்கொடினும் இழுக்கம் இல்லாதவரை இழிகொடினும் சொல்றாங்க, சரிங்களா? ஒழுக்கம் பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஒருவரின் உயர்ந்த குடி அவருடைய ஒழுக்கத்தினால் அடையும். ஒழுக்கம் இல்லாதவர் இழிவான நிலைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் உயிர்கொடி, உயர்கொடி. ஒழுக்கம் இல்லாதவங்க எங்க போக முடியும்? இழிவான நிலைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மரபினும் ஒத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க படிச்சதை மறந்தாலும் திருப்பி வந்து நம்மளால படிச்சு ஞாபகப்படுத்திக்க முடியும். ஆனா ஒழுக்கத்துல கெட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஒழுக்கத்துல குறைந்துட்டோம் அப்படின்னா குடிப்பிறப்பின் சிறப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இழந்து போகும் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? லாஸ்ட் குறள். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு, சரிங்களா? அழுக்கார் அப்படின்னா பொறாமை. பொறாமை உடையவரை தான் நம்ம என்ன சொல்றோம்? அழுக்காருடையான்கண் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? நெக்ஸ்ட். உடையான் ஆக்கம்னா செல்வம். இப்படி படிச்சு பாருங்க, உங்களுக்கு மீனிங் இப்படி வச்சு நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வந்து இதை வந்து பொருளை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, பொறாமை உடையவரின் செல்வம் இல்லை அப்படின்றதா போன்றது இல்லை, இழுக்கன் இல்லாதவன்கிட்ட உயர்வு இல்லை. நீங்க அப்படியே படிக்கும் போதே உங்களுக்கு மீனிங் வந்துடும். இது மாதிரி நீங்க மீனிங்கை ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அழுக்கார்னா என்ன? பொறாமை. பொறாமை உடையவர் அப்படின்னு உடையன்னு இருக்க, அப்ப உடையவரிடம் என்ன அது ஆக்கம்னா செல்வம். செல்வம் போன்றது இல்லை, இல்லை அவங்க கிட்ட. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லான்னா இல்லை, ஒழுக்கம் இல்லான்கண் என்ன அது உயர்வு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க படிக்கும் போதே இந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அதிகாரத்துல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதிகாரம்ல இன்னும் ரிமைனிங் ஒரு 5 இருக்குல்ல, அந்த 5 குறள்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.